ஸ்ரீ ரேவா காண்டம் 41ஆம் பகுதி. குண்டலேஸ்வரரின் பெருமை. குண்டல ஈஸ்வர தீர்த்தத்தின் பெருமை. ஸ்ரீ மார்க்கண்டேய முனிவர் கூறினார், அங்கிருந்து ஒருவன் சிறந்த குண்டலேஸ்வர தீர்த்தத்திற்கு செல்ல வேண்டும். அங்குதான் தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் அச்சத்தை ஏற்படுத்திய கடுமையான தவம் செய்து சிறந்த யக்ஷனான குண்டோதரன் சித்தி அடைந்தான். சிறந்த மன்னரே, அவன் பௌலஸ்தியரின் அரண்மனையில் மகிழ்வுடன் வசித்து வந்தான். சிறந்த மன்னரே, யுதிஷ்டிர மன்னர் கூறினார், அவன் எந்த யுகத்தில் பிறந்தான்? கடுமையான தவம் செய்து சங்கரனாரை மகிழ்வித்த இந்த மிகுந்த பாக்கியசாலி புத்திசாலி யாருடைய மகன்? அன்பானவரே, பாவமற்றவரே, இதை எனக்கு விரைவாக கூறுங்கள். இந்த சிறந்த அமிர்தம் போன்ற கதையை கேட்பதில் எனக்கு திருப்தி ஏற்படவில்லை. மார்க்கண்டேய முனிவர் கூறினார், புலஸ்தியரின் மகனான விஸ்ரவ முனிவர் திரேதாயுகத்தில் பரத்வாஜ முனிவரின் மகளுக்கு மகனாக பிறந்தார். அவர் பிரம்மதேவருக்கு நிகரானவர். அவர் தனது பக்தி மிக்க மனைவியால் மிகவும் திருப்தி அடைந்தார். அவர் தனதா என்ற ஒரு மகனை பெற்றெடுத்தார். அவன் பின்னர் பல பேர குழந்தைகளை பெற்றான் மற்றும் அனைத்து நல்ல குணங்களையும் கொண்டவனாக இருந்தான். அவன் பிறந்தவுடனேயே உலகங்களின் தாத்தாவான பிரம்மதேவர் இதை அறிந்து முனிவர்கள் மற்றும் தேவர்களுடன் சேர்ந்து மகிழ்ந்தார். அவர் அந்த சிறுவனுக்கு பெயரிட்டார், நீ விஸ்ரவசிடமிருந்து பிறந்து என் பேரனாக ஆனதால் பாவமற்றவனே, உனக்கு வைஷ்ரவணன் என்ற பெயர் வழங்கப்பட்டுள்ளது. நீ அனைத்து தேவர்களின் செல்வத்திற்கும் பாதுகாவலனாக ஆவாய். திசைகளின் 4வது காவலனாக நீ முதுமை மற்றும் மரணத்திலிருந்து விடுபட்டவனாக இருப்பாய். மாமன்னரே, அவனது மனைவி ஈஸ்வரிக்கு நிகராக புகழ் பெற்றவளாக இருந்தாள். அந்த யக்ஷர்களின் சிறந்த தலைவனானான். அவனது மகன் குண்டன். அவன் சிறந்த உடல் வடிவத்தை பெற்றான். தனது பெற்றோரின் அனுமதியுடன் அவன் நர்மதை நதிக்கரைக்கு சென்று கடுமையான தவம் செய்தான். கோடை காலத்தில் அவன் 5 நெருப்புகளின் நடுவில் தவம் செய்தான். மழை காலத்தில் வெறும் தரையில் உறங்கினான். ஹேமந்த ரித்து காலத்தில் நீரின் நடுவில் நின்றான். 100 ஆண்டுகள் அவன் காற்றை மட்டுமே உணவாக உட்கொண்டான். 100 ஆண்டுகள் முடிந்ததும் அவன் ஒற்றை விரல் நுனியில் நின்றான். மன்னரே, அதன் பிறகு வெறும் எலும்பு கூடாக அவன் தன் கைகளை உயர்த்தி அவ்வாறு நின்றான். குண்டலன் தன் சுவாசத்தை கட்டுப்படுத்தி தவம் செய்தான். பரதகுல தோன்றல்களின் தலைவரே, தவத்தின் 4வது நூற்றாண்டு ஆண்டுகளில் காளை வாகனத்தில் அமர்ந்த இறைவன் மகிழ்ந்து கூறினார், அன்பனே, உன் மனதில் நீ விரும்பும் வரத்தை கேட்பாய். நான் நிச்சயமாக அதை உனக்கு வழங்குவேன். குண்டலன் கூறினான், நான் எல்லா எதிரிகளுக்கும் வெல்ல முடியாதவனாக இருக்க வேண்டும். யக்ஷர்களின் தலைவனின் நகரத்தில் அவனது அருளால் நான் வலம் வர வேண்டும். நான் அவனது பணியாளனாக சுற்றி திரிய வேண்டும். அப்படியே ஆகட்டும் என்று கூறி எல்லா உலகங்களாலும் வணங்கப்படும் மகாதேவர் ஆகாய மார்க்கமாக கைலாய மலைக்கு சென்றார். இறைவன் மறைந்ததும் அந்த யக்ஷன் தேவர்களின் தலைவனான சிறந்த குண்டலேஸ்வரரை மகிழ்ச்சியுடன் பிரதிஷ்டை செய்தான். அவன் அந்த பிரபஞ்சத்தின் இறைவனை மலர்கள், சந்தனம், தூபம், விமானங்கள், சாமரங்கள், குடைகள் மற்றும் லிங்கத்திற்கு மகிழ்ச்சி தரும் பொருள்களால் அலங்கரித்தான். பிராமணர்களுக்கு உணவு, பானம், ஆபரணங்கள் போன்றவற்றால் நன்கு உபசரித்து மகாதேவரை மகிழ்வித்த பின்னர் அவர் தனது இருப்பிடத்திற்கு சென்றார். அன்றிலிருந்து அந்த தீர்த்தம் குண்டலேஸ்வரர் என்ற பெயரில் 3 உலகங்களிலும் நன்கு அறியப்பட்டது. அது சிறந்தது மற்றும் மிகுந்த புண்ணியம் வாய்ந்தது. அந்த தீர்த்தத்தில் விரதமிருந்து இறைவனான ஈசனாரை வழிபடுபவர் எல்லா பாவங்களிலிருந்தும் விடுபடுகிறார். யார் பிராமணர்களுக்கு தங்கம், வெள்ளி, ரத்தினங்கள் அல்லது முத்துக்களை அளித்து அவர்களுக்கு உணவளிக்கிறாரோ அவர் மகிழ்ச்சி அடைகிறார். அவர் ஸ்வர்க்கத்தில் ஆனந்தமடைகிறார். ஒருவர் ரிக், யஜுர் அல்லது சாம வேதத்தின் எந்த சாகையை சேர்ந்தவனாக இருந்தாலும் சரி, யார் ஒருவர் அந்த தீர்த்தத்தில் புனித நீராடி ஒரு ரிக் மந்திரத்தை உச்சரிக்கிறாரோ அவர் வேதத்தை முழுமையாக பாராயணம் செய்ததன் முழு பலனையும் அடைகிறார். பாண்டுவின் மைந்தனே, பிராமணர்களுக்கு பசுதானம் செய்பவனுக்கு கிடைக்கும் பலனை கேட்பாய். அந்த பசுவிலும் அதன் சந்ததியிலும் உள்ள முடிகளின் எண்ணிக்கை
எத்தனை ஆயிரங்களோ அத்தனை ஆயிரம் ஆண்டுகள் அவன் ஸ்வர்க லோகத்தில் கௌரவிக்கப்படுகிறான். அவன் தன் புதல்வர்கள் மற்றும் பேரன்களுடன் ஸ்வர்க்கத்தில் வசிக்கும் பேற்றை அடைவான். மிகுந்த மதிப்பிற்குரிய அந்த மனிதன் தன் புதல்வர்கள் மற்றும் பேரன்களுடன் அத்தனை ஆண்டுகள் ஸ்வர்க்கத்தில் வாழ்வான். அங்கு அன்னதானம் செய்பவன் மகேசனின் உலகத்திற்கு சென்று எண்ணற்ற ஆண்டுகள் அங்கு வசிக்கிறான். இதில் எந்தவித ஐயமும் இல்லை. கந்தர்வர்கள், சித்தர்கள் மற்றும் அப்சர பெண்கள் பாடும் ஸ்வர்க லோகத்தில் அவன் மகிழ்ச்சி அடைந்து ஆனந்தமாக இருக்கிறான். இவ்வாறு தர்மதேவர் மற்றும் தேவி பிரத்தையின் மைந்தனே, அந்த தீர்த்தத்தின் முழு மகிமையும் உனக்கு எடுத்துரைக்கப்பட்டது. இதை கேட்பவனும் போற்றுபவனும் எல்லா பாவங்களிலிருந்தும் விடுபட்டு மீண்டும் இந்த 3 உலகங்களுக்கும் திரும்பி வருகிறான். அதன் திறமையின் காரணமாக உலகெங்கிலும் அவன் வசிக்கிறான். 41ஆம் அத்தியாயம் இனிதே நிறைவடைந்தது.